நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நெக்ஸ்ட் வீக் நாம வந்து ட்ரேடிங் ஜோன் என்ன அப்படிங்கிறத டீடைலா அனலைஸ் பண்ணிட்டு, அதன் பிறகு நம்ம இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். என்னென்ன ஜோன்ஸ் இருந்தது, என்னென்ன பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த வாரத்தில நம்ம கிளியரா செக் பண்ணிக்குவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து கிராக் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது டே டைம் ஃப்ரேம்ல. ஸோ கிராக் ஆயிருந்தாலும், ஸோ இந்த ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோனா இருக்கு. ஸோ இந்த ஜோனுக்குள்ள மறுபடியும் மார்க்கெட் போய் க்ளோஸ் வச்சிருக்கு. 2. இப்போ மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் கிராக், ஃபெயில்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அதாவது ட்ரெண்ட் கிராக் ஆயிட்டு, அத ஃபெயில்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாரி ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதாவது இந்த இந்த கேண்டில் மிங்கிள் பண்ணீங்கன்னா, இட்ஸ் ரெட் கேண்டில். இது வந்து என்கல்ஃப் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த 3 கேண்டிலையும் மிங்கிள் பண்ணீங்க, அதாவது கலந்து இது பண்ணீங்கன்னா, ஒரு ஹேமரா இருக்கும். அல்லது 2 கேண்டிலா பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் என்கல்ஃப்டா இருக்கும். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்டு புல்லிஷ் என்கல்ஃப்டு ஃபார்மேஷன்ல இருக்கு. ஸோ அதுக்கு மறுபடியும் மார்க்கெட் 26,350க்கு போகணும். சரிங்களா? பட் ஃபெயில்டா இருக்கே தவிர ட்ரெண்ட் கிராக் தான். ஸோ இந்த ஃபெயில்டுக்கு மேபி பாசிபிலிட்டீஸ் வந்து மார்க்கெட் போகணும் அப்படின்னு இருந்திருந்தா, எங்க போகலாம்னு பார்த்தீங்கன்னா 26,400 டூ 26,350. ஸோ இந்த லெவல் வரைக்கும் தான் மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதற்கு பிறகு அந்த ஹைய பிரேக் பண்ணா தான் நம்மளால வந்து சொல்ல முடியும். ஸோ அடுத்து என்ன ஜோன்ட்டு. அதாவது ஏடிஎம்ல என்ன ஷோ பண்ணும்னா, பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆயிருக்கு. கிராக் ஆயிட்டு ஃபெயில்டு. பிஎஸ் அதாவது புல்லிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்கு. இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்க்கு மறுபடியும் மார்க்கெட் வந்து இட் வில் கம் அப் டூ பாசிபிலிட்டீஸ் வந்து 26,350 லேருந்து 26,400 வரைக்கும் போகணுங்கிறது. ஸோ இப்போ இந்த ஃபெயில்டு வந்து கட்டாயம் எப்பயுமே ஒரு மார்க்கெட் வந்து ஃபெயில்டு ஸ்ட்ரக்சர் அங்க போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரிவர்சல் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ஃபெயில்டு ஸ்ட்ரக்சரும் அகைன் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,400. நம்ம ஏற்கனவே பேசினது தான். ஸோ இப்ப என்னன்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஃபெயில்ட் அப்படிங்கிறனால, பாசிபிலிட்டி ஆஃப் அப் மூவ் நெக்ஸ்ட் வீக் என்னவா இருக்கலாம்? 26,400 இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை மார்க்கெட் 26,400யும் தாண்டுச்சுன்னா, 26,700 வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாரி இருக்கு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் மறுபடியும் ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்கறனால. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறனால நம்ம சொல்றோம். பாசிபிலிட்டீஸ் ஆஃப் 26,700 அந்த ரேஞ்சுக்கு போகலாம். ஒருவேளை அது நடக்காம இருக்கும். இந்த இந்த லெவலுக்கு மேலேயே போகல அப்படின்ட்டா, ஒருவேளை 26,400க்கே போகாம மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் மார்க்கெட் கம் டவுன் அப் டூ 25,400 இந்த ரேஞ்சுக்கு வரலாம்னு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டே டைம் ஃப்ரேம் நமக்கு ஷோ பண்றது, இப்ப கரண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்ட் ஆயிருக்கு. அந்த ஃபெயில்டுக்கு பாசிபிலிட்டீஸ் 26,350 லிருந்து 26,400 வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாரி ஷோ பண்ணுது. ஒருவேளை இந்த ஃபெயில்டு வந்து மறுபடியும் அகைன் ஃபெயில்ட் ஆகுது. மேல போகல, கன்டின்யூ ஆகல அப்படிங்கிற மாரி இருந்தது அப்படின்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,400. ஸோ இதுதான் இப்போதைக்கு லாங் டெர்ம் லாங் டெர்ம் மீன்ஸ் ஒரு நியரஸ்ட்டான ஒரு வியூ. ஓகேங்களா? ஸோ இந்த வியூல 2 வியூல எந்த சைடு போகறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரா டைம்ல அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரா டைம் ஃப்ரேம் கரண்ட் செட்டப்ல எப்படி இருக்கு? ஆ எந்த செட்டப்ல இருக்கிறத பிரேக் பண்ணா மறுபடியும் எங்க போக வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்காதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க சான்சஸ் நெறையா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு நெறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்டான ஜோன் என்னன்றத பார்த்துக்குவோம். இம்பார்ட்டன்டான ஜோன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா வந்து இந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டு, கிட்டத்தட்ட இந்த ஒரு ஜோன்ல தான் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகுள் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனுக்கு மேல கீழ ட்ரேட் ஆயிட்டு இருந்து மறுபடியும் அகைன் ஜம்ப் ஆயிட்டு மார்க்கெட் வந்து 26,070க்கு மேல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஹையும் பிரேக் பண்ணியிருக்கு. பட் இதுக்கான பாசிபிலிட்டீஸ் மோஸ்ட் ஆஃப் த சான்சஸ் வந்து 26,350 26,400 போகணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். பட் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிஎக்ஸ் வந்து கொஞ்சம் ஃபால் ஆயிட்டு இந்த ரேஞ்சுக்கு கீழ மறுபடியும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? 26,030 ஓகே. ஸோ அதனால நம்ம வந்து மறுபடியும் போத் வியூ 2 வியூவையும் அனலைஸ் பண்ணக்கூடிய கட்டாய சூழ்நிலையில நம்ம இருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மண்டேய பொறுத்தவரைக்கும் 26,030க்கு கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சு. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், இட் வில் கம் டவுன் அப் டூ ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து 25,800க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதையும் தாண்டினா 25,750 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அதுக்கான லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. இந்த சப்போர்ட் ஜோன்ல வந்து மார்க்கெட் மறுபடியும் ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்கு. அதாவது 26,030க்கு கீழ ஒருவேள மார்க்கெட் செஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, எஸ்ஜிஎக்ஸ் வந்து கீழ தான் இப்போதைக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. அதனால நம்ம அத பத்தி பேசிட்டு இருக்கோம். மேபி
மண்டே ஓப்பனிங் இதுக்கு கீழ இருக்கு. இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் டெஸ்டிங் ஆகுதுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,750 ஓகேங்களா? அதாவது சஸ்டெயின் ஆச்சுன்னா தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஒரு ட்ரெண்ட் பை கிராக் ஆயிருக்கிறதுனால நம்ம சொல்றோம். அதாவது இன்டர்டே டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ 26,030க்கு கீழ மார்க்கெட் முடிஞ்சிருக்கு எஸ்ஜிஎக்ஸ்ல. ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து இங்கிருந்து கேப் அப் ஆயிட்டு ஒரு கிரீன் பாரா போடுது அல்லது ஒரு பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் ஆகும் பட்சத்தில், நம்ம வந்து பிரேக் ஆயி க்ளோஸ் வைக்குது அல்லது பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் ஆச்சுன்னா, இட் வில் கம் அப் டூ 26,350லேருந்து 26,400 வரைக்கும் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்டான ஜோன் 26,030. இந்த ஜோனுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா 26,750க்கும் சாரி 25,750க்கும் இந்த 26,030க்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சு பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா 26,370லேருந்து 26,400 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது இன்ட்ரா டைம் ஷோ பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒருவேளை மார்க்கெட் எட்ஜெக்ஸ்ல இந்த இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த இத பார்க்குறோம். சரிங்களா? ஒருவேளை எஸ்ஜிஎக்ஸ்ல மண்டே மேபி பாசிபிலிட்டிஸ் இந்த ஹைக்கு மேல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, நம்ம மார்க்கெட் வந்து ஒருவேளை மார்க்கெட் 950க்கு ஓப்பன் ஆகும்போது, ஓப்பனிங்லேயே இந்த டே ஹைய பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குதுன்னா, இட் வில் கம் அப் டூ 26,400 இந்த லெவலுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட் பை கிராக் ஆயிருக்கு. அதாவது இன்டர்டே டைம் ஃப்ரேம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26,400 வரைக்கும் வரணும்ன்றது இனிஷியல் லெவலா இருக்கு. அதன் பிறகு எஸ்ஜிஎக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு கீழ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கறனால, ஸோ இந்த இந்த ஜோன்ல கேப் அப் ஆகி கிரீன் பாரா இருக்கு அல்லது கேப் டவுன் ஆகி ரெட் பார் இருக்கு அல்லது பிரைஸ் ஆக்ஷன் கொடுத்து பிரேக் ஆச்சு அப்படின்னா, இட் வில் கம் அப் டூ இந்த லெவலுக்கு மேல மறுபடியும் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கம் அப் டூ 26,400. ஒரு வேளை மார்க்கெட் இதுக்கு கீழயே இருக்கு, சஸ்டெயின் ஆகுது, மேல வர முடியல அப்படின்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 26,750 டூ 700 சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மண்டேக்கான வியூ. ஓகே. ஸோ இப்போ இந்த வியூல வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி மார்க்கெட் ரன்னிங் டைம்ல பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா வியூஸ் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்போ நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபெயில்டு ஆனதுக்காக மார்க்கெட் போகணும்னு பார்த்தீங்கன்னா 26,400க்கு போகணும். ஒருவேளை இந்த ஃபெயில்டு பிரேக் அவுட் வந்து அந்த ஃபெயில்ட வந்து அகைன் மார்க்கெட் வந்து நம்மள டைவர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாரி இருந்தால், இன்ட்ரா டைம் ஃப்ரேம் 26,030க்கு கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கம் டவுன் ஃபர்ஸ்ட் லெவலா 25,700ல 25,750 வரைக்கும் வரலாம். ஒருவேளை இதையும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, லாங் டெர்ம் டார்கெட்டா நம்ம எதிர்பார்க்குற மாரி 25,400க்கு போக சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் ஜோன். பார்ப்போம். நாளைக்கு மண்டே எந்த லெவலுக்கு கீழயா, மேலயா எந்த ஜோன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா கேப்சர் பண்ணுது. அந்த ஜோன்ஸ்க்கு கீழ மேல சஸ்டெயின் ஆகுதாங்கிறத பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நாம மூவ் பண்ணலாம். ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.